விஷயமும் தோணுச்சுங்க. நம்ம 2 பேரும் கார்ல தானே போறோம். அவ்வளவு தூரம் எப்படி பைக்ல போக முடியும்? அப்ப சூப்பருங்க. ஏன்னா வெண்ணிலாக்கும் அருவினா ரொம்ப பிடிக்கும். அவளையும் கூட்டிட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு நிமிஷம் என்ன சொல்லிட்டு வரேன். ஒரு நிமிஷம், எங்க போற? அதான் சொன்னேங்க, வெண்ணிலாவே கூட்டிட்டு போலான்னு. அவ வேற இப்பதான் புதுசா நிறைய ட்ரெஸ் எடுத்தா. 2 பேரும் அதை மாத்தி மாத்தி போட்டு நாளைக்கு உங்களை எப்படி அசத்து போறோம்னு பாருங்க. இருங்க, அவகிட்ட சொல்லிட்டு ஒரு வந்துறேன். நிமிஷம் இரு. இந்த ட்ரிப்புக்கு நம்ம போல கேன்சல் பண்ணலாம். என்னங்க சொல்றீங்க? ஏ ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஆனா நீங்க தானே நாளைக்கு போலான்னு சொன்னீங்க. கரெக்ட். அதான் போக முடியாதுன்னு சொல்றேன்ல. என்னங்க, நல்ல ஆசையை தூண்டி விட்டுட்டு இப்போ இப்படி சொல்றீங்க? நான் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து எவ்வளவு ஜாலியா ஆயிட்டேன் தெரியுமா? ஏங்க, ஒரே ஒரு நாள் தானுங்க. விடியத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டு நைட்டு வீடு திரும்பிட்டு போறோம். போயிட்டு வரலாங்க. போலாம். ஆனா நாளைக்கு முடியாது. இன்னொரு நாளைக்கு போலாம். ஏங்க, எனக்காக ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? உங்க கம்பெனி தானுங்க. நீங்க நினைச்ச மீட்டிங் எல்லாம் ஒரு நாள் தள்ளி வச்சுக்க முடியாதா? புரியாது உனக்கு. படிச்சவ தானே நீ. திரும்ப திரும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பயும் புரிஞ்சிக்காம போலாம் உயிர் எடுத்துட்டு இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, மீட்டிங்க தள்ளி போடுங்கன்னு சொல்ற. ஏன் கம்பெனி? என் வேலையை விட உனக்கு ஊர் சுத்தறது ரொம்ப முக்கியமா? சாரிங்க, நீங்க சொன்னீங்கன்னு தான். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம இன்னொரு நாள் போலான்னு சொல்றேன். அதை நீ புரிஞ்சுக்கவும் இல்ல, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவும் இல்ல. அது எப்படி ரொம்ப கூலா என் மீட்டிங்க தள்ளி போடுன்னு சொல்ற? சொல்லு கம்பெனி. அந்த ஊருக்கு நம்ம எப்ப வேணாலும் போலாம். அது எங்கேயும் போயிடாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அது அங்கேயே தான் இருக்கும். ஆனா பிசினஸ் அப்படி இல்ல. இதுலயும் ஒரு நியாயம் இருக்கும். உனக்கு தெரியாதா? நீ எத்தனை தடவை பாத்துருப்ப. விடு, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. பாவம் கண்மணி. அன்பு இவ மேல கோவப்படுறதுக்கும் திட்டுறதுக்கும் காரணமே நான் தாங்கிறது இவளுக்கு தெரியல. என்ன மனசுல வச்சுக்கிட்டு அவர் வீட்லயே வச்சுக்கிட்டு என்னோட சந்தோஷமா பேச முடியாம பழக முடியாம மனசுல இருக்கிற ஆசையை என்கிட்ட சொல்ல முடியாத கோவத்தை தான் இவ மேல கொட்டிக்கிட்டு இருக்காள். இதை நான் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும் கண்மணி? நீ என்னடி யோசிச்சுட்டு இருக்க? வர வர இந்த வெண்ணிலா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. பாவம் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கடைசியில நம்ம வாழ்க்கை நிம்மதியில மாத்திடுவா போல இருக்கு. ஆனா இந்த கண்மணி ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்கா? க்ளோஸ் ஃப்ரெண்டோட உயிரா பழகுறதுல ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா அவ ஃப்ரெண்டோட வாழ்க்கையே க்ளோஸ் பண்ண நினைக்கிறத கூடவா ஒருத்தி உணராம இருப்பா? இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையே. இவ்வளவு மோசமானவளையா ஒரு காலத்துல நான் லவ் பண்ணேன். அவளை விரும்பின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் அவகிட்ட நான் டீசெண்டா நடந்துக்கிட்டு. இதை விட நீ பண்றது நடந்துக்கிறது தப்புன்னு எப்படி ஒருத்த நாசுக்கா புரிய வைக்க முடியும்? அதுவும் தான் பண்றது ஒரு கேவலமான தப்புன்னு எப்படி ஒருத்திக்கு உரைக்காம இருக்க முடியும்?